பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இசப்பா, எங்களை எம்மட்டுமா நீங்கள் நடத்தி வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கீங்க? இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஒரு மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிரச்சனத்தில் நம்ம வருவோம், அவர் ஆராதிக்கிறோம், சபைக்கு போகிறோம். ஆனால் நம்ம அழைத்த நோக்கம் என்ன? இதுக்காக ஏசப்பா நம்மளை அழைத்திருக்கிறாரு. த ரீசன் நம்ம நிறைய சொல்லலாம், இதுக்காக என்ன அழைத்திருக்கா. சில பேருக்கு ரீசனே தெரியாமல் கூட இருக்கலாம். நான் என்னோடய ஆராதனைக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிறிய விஷயத்தை கூறிட்டு நான் போகலான்னு இருக்கேன். நானும் என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்டை வந்தாங்க. நாங்கள் பேசிட்டு இருந்தோம், எங்கள் எக்ஸாம்லாம் இருந்துச்சு, சரி ப்ரேயர் பண்ணலாம். நாங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. எதுக்கு தேவகுமாரன், நீங்கள் ஏசப்பாவை தேவன் சொல்கிறீங்க, அவர் ஒரு தேவகுமாரன், எதுக்கு தேவன் இந்த உலகத்தில் நமக்காக வரணும்? அவங்க கேட்ட கேள்வி தான், எதுக்கு அப்படிப்பட்டவர், எதுக்கு ஆண்டவர், எதுக்கு தேவன் இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்ற வரணும்? இது ஒரு கேள்வியை நோக்கி கேட்டாங்க. நாங்கள் அப்போ 2 பேரும் நாங்கள் சொன்னோம் அவர் நம்மளை நேசிச்சார், தட்ஸ் வாட் காட் லவ் அஸ் அப்படி நாங்கள் சொல்லிட்டு கடந்து போயிட்டோம். ஆனால் நீங்கள் அதை ஆழமாக நான் யோசிக்கும் போது நமக்கு அது ரொம்ப ஈஸியான காரியமாக இருக்குது, ஏசப்பா நமக்காக வந்தாருன்னு சொல்கிறது. ஆனால் அவங்களால அது ஒரு காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. எப்படி, ஏன் வந்தார், அவர் கடவுளாக இருந்தால் அவர் ஏன் நமக்காக வரும்? அப்படிப்பட்ட அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷன் நாங்கள் பார்க்கும்போது அவங்க பிரமிச்சு போயிருந்தாங்க. நமக்கு தேவனோட அன்பு என்ன நமக்கு தெரியும், ஆனால் நம்ம உணராமல் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு ஏன் அப்படி செய்யணும், எதுக்கு அவர் அன்பு வைக்கிறான்னு அவங்களால உணர முடியுது, பட் நம்ம உணர முடியாமல் இருக்கிறோம். ஸோ இந்த புது மாதத்துக்குள்ள நமக்கு போகும்போது நமக்கு வைத்திருக்க அழைப்பை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த அழைப்புக்கு தடையாக இருக்க காரியங்கள் என்ன? நம்ம இந்த வேலை நம்ம ஆராதிக்க போகிறோம், நான் விசுவாசிக்கிற நம்ம ஆராதிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ என்னோட செய்து நீங்களும் ஆராதிங்க. இதை பார்த்து கொண்டு மட்டும் இல்லாதபடி என்னோட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க. இந்த வேலையிலும் நம்ம ஜெபத்தோடு நம்ம ஆராதனை வேலையை கடந்து செல்ல போகிறோம். ஏற்றென்று மாறாச்சு நல்ல பிதாவே, ஏசப்பா, இந்த ஆராதனை வேலை உங்களை ஒப்படைக்கிறோம். தேவரே, நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் வழிநடத்துங்க ராஜாவே. உங்கள் நாமம் மகிமைப்படுத்தும், எங்களை மறைத்து ஏசப்பா நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறத பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் இடைப்படும்படியாய் செபிக்கிற எங்கள் அழைப்பை உணர்ந்து கொள்ள கிருபை, உங்கள் அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. உணர்வுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. என் பெரிய மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்துக்கு நேராக நம்ம போயிட்டு நம்ம தேவனுக்காக நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். உங்கள் இடத்துல பைபிள் இருந்துச்சுன்னா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரைகளின்படியே நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் அதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். இங்கிலீஷில் அழகாக இருக்குது. பேசிக்லி லைக் அவர் he saved it. நம்ம எதுக்காக நம்ம சேவ் பண்ணார், எதுக்காக நம்ம அழைத்தார்னா, பிகாஸ் டு லிவ் அ ஹோலி லைஃப். அவர் காலிங், நம்மளோட அழைப்பை பார்க்கும்போது he called us to holy calling-னு இருக்குது. அது நம்ம செய்த காரியத்தின்படி இல்லை. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் we did, but because of his own purpose and the grace which he gave us in the Christ Jesus before the ages began. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து இயேசுக்குள்ள கிருபையின்படியும் நம்மளை அவர் அழைத்திருக்காரு, நம்ம ரட்சித்திருக்காரு. அந்த ரட்சிப்பு எதுக்குன்னு பார்க்கும்போது பரிசுத்தமாக நம்ம வாழ, அது நம்ம கிரியையினால இல்லை. இப்போது நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கவங்க என்னோட சுயத்தினால நீங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. என் சுயத்தினால உன்னை பரிசுத்தமாக வாழ நினச்சிங்கன்னா முடியாது. ஆனால் தேவன் நம்ம அழைத்த நோக்கம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அது எப்படி முடியும்னா அவர் கிருபையினால் மாற்றுமே. அதை அவர் எப்போவோ கொடுத்துட்டாருன்னு வேதம் சொல்லுது. He gave us in Christ Jesus before the ages began. ஆனால் அதை நம்ம உணர்ந்து கொள்கிறோமா, அதுக்கேற்றபடி வாழ்கிறோமா? இப்போ நம்ம எல்லாமே தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். நம்ம ஏன் அதை உணர முடியலன்னா, நம்ம எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோன்றதை நம்ம கொஞ்சம் பின்னாடி நோக்கி நம்ம பார்க்கும் போது அதை அறிந்து கொள்வீங்க.
ஒன்று இன்ட்ரெஸ்டிங் திங் என் ஃப்ரெண்டுங்கிட்ட ஒன்று சொன்னாங்க. எனக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் சொன்னப்போ அவங்ககிட்ட சொன்ன ஒரு காரியம், உனக்கு முன்னாடி எதுவும் தெரியலன்னா ஜஸ்ட் டேர்ன் பேக் அண்ட் see. இட் மேட் லாட் ஆஃப் சென்ஸ் டு மீ. எனக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க, நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு தேவையான வேலை இல்லை, என்னோடய எதிர்காலம் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியல, நீங்கள் முன்னாடி ரொம்ப கொஷின் மார்க்ஸோடு இருக்கும். பின்னாடி திரும்ப பார்க்கும்போது உங்கள் எல்லா கொஷின் மார்க்ஸ்க்கும் ஏசப்பா ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இம்மட்டுமா நீங்கள் நடந்து வந்த ஒரு கிருபை மாற்றமே, இம்மட்டுமா அவர் போஷித்தார், இம்மட்டுமா நடத்தினார். ஆனால் அவர் யோசிச்சு பார்க்கும்போது இந்த நாள் வரைக்கும் ஏசப்பா நடத்தி வந்தார், இதுக்கு மேலே நடத்துவார். இப்போ நம்ம எல்லாம் விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். உண்மை நம்பி வந்தேன் ஏசப்பா, நான் வைக்கப்படலை. எல்லாம் சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது விசுவாசத்தின் அறிக்கையை நம்ம சொல்ல போகிறோம். எல்லாம் நீங்களும் விசுவாசத்தோட தேவனை ஆராதிங்க. உண்மை நம்பி வந்தேன், உண்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை, உண்டாய என்னை கைவிடலை. உண்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை, உண்டாய என்னை கைவிடலை. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேனே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீரே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேனே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஏசப்பா உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை ஏசப்பா, இம்மட்டுமே நடத்தி வந்தீங்க. நிறைய பேர் நம்ம அதை உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். பிகாஸ் we don't listen to his calling. நம்ம அவர் அழைக்கும் போது அவர் சத்தத்தை நம்ம செவி கொடுக்காம நம்ம உலகத்தின் சத்தத்தை நம்ம கேட்டு செல்கிறோம். அவர் இந்த நேரத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா, இந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். நம்ம நிறைய நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் வேதம் படிக்கிறேன், நான் அவர் பிரசன்னத்தில் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, உங்கள் சுயத்தினால நீங்கள் செய்கிற காரியத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அவர் கிருபையினால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ளும் போது, நீங்கள் தாழ்த்தும் போது, அவர் இடத்துல நீங்கள் போகும்போது, உங்களே நீங்கள் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, அவர் ரத்தத்தால் உங்களை கழுவுவார், உங்களை சுத்தம் செய்வார், உங்களை விடுவிப்பார். அதனால நம்ம ரட்சிப்பு வரும். நம்ம ரட்சிப்புனாலே நம்ம அழைப்பை நம்ம அறிந்து கொள்வோம். நம்ம ரட்சிப்பு அடையாவிட்டால் நம்ம அழைப்பு என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம அழைப்பு தெரியாதப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. நீங்கள் பரிசுத்தமாக வாழாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. நான் வசனம் சொல்லுது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசுப்பா, நான் உன்னை நம்புவேன் இயேசுப்பா, உங்கள் விசுவாசிப்பேன் இயேசுப்பா. உலகத்தை நம்ப மாட்டேன், உலகத்தை விசுவாசிக்க மாட்டேன். உம்மை நம்ப நம்ம மீண்டுமாக உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நம்ம பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை, உண்டாயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படலை, உண்டாயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேனே. எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன்.
வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். லோகே 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 நான் உன்னை துதிப்பேனே. லோகே 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 நான் உன்னை துதிப்பேன். நன்றி ராஜாவே. எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆராதிப்பேன், எல்லா சூழ்நிலையும் உண்மை துதிப்பேன். யார் என்னை கைவிட்டாலும் என்ன நடந்தாலும் நான் உண்மை துதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன். என்ன சூழ்நிலை ஏசப்பா தீர்மானம் செய்யாத நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன் என்பதை அந்த ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். அந்த தீர்மானத்தை எடுப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆதியாகத்தில் ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்து போனார்கள்னு. அவங்க கடவுளோட பிரசன்னத்தில் இருந்தாங்க, கடவுளோடு இருந்தாங்க, கடவுளோட சாயலாக இருந்தாங்க. ஒரு டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சின்ன பசங்க எப்படி கற்றுப்பாங்கன்னா, இப்போ ட்ரூ அப்சர்வேஷன் இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை இமிட்டேட் பண்ணுவாங்க, அதை ரிப்பீட் பண்ணுவாங்க, அதை மாடல் பண்ணுவாங்க, அதே போல் அவங்க செய்வாங்க. அப்போது நினச்சி பாருங்களேன், கடவுளோட பிரச்சனத்தில் இருந்தாங்க, தேவனோடு இருந்தாங்க, தேவனை போல இருந்தாங்க. அவர் சொன்ன ஒரே காரியம் என்னென்னா, அந்த ஒரு பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க. அது வரைக்கும் அவங்க கீழ்ப்படுந்தாங்க. ஆனால் எப்போ அந்த சர்ப்பம் வந்துச்சோ, they failed. அதுக்கு இன்னொன்று ஒரு அர்த்தத்தில் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எப்போ அந்த பாவம் வந்துச்சோ, பாம்பு என்ற பாவம், சாத்தான் என்ற அவன் பாவத்தை எடுத்துகிட்டு வந்தானோ, they failed. சம்டைம்ஸ் நம்ம நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம், நான் இப்போத்துலேருந்து நான் தேவனுக்கு பிரியமாக தான் வாழ்வேன், ஆனால் நம்ம தோற்று போவோம். பாவன்றதை நீங்கள் ஏதோ பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கோவப்படுறது, பொய் பேசுறது, வசனம் இப்படி தான் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாக ஆக்கப்படும். ஸோ we aim to live a holy life. That's a calling. நம்ம எதுக்கு அழைக்கப்படணும்னா பரிசுத்தமாக வாழ தான். அப்போது எப்போ அந்த பாவம்னு ஒன்று வந்துச்சோ, they lost the choice. அவன் சொன்னபடி அந்த பாவத்துக்கு அடிமையானாங்க. Before they were imitating the God. இப்போ எதை இமிட்டேட் பண்ணுறாங்கன்னா, சாத்தான் சொல்கிறத அப்படியே செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் என்னென்னா, அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள அழைப்பார். அவங்கள அழைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட பிரசனத்தை உணர்ந்து முன்னாடியே அவர் வரான்ற தெரிஞ்ச சத்தத்தை கேட்டு அங்கே ஓடி ஒளிந்து கொள்வார்களாம். அப்போ அழகா ஆண்டவர் இவள் கால் இந்த வசனம் தான் அழகா போட்டிருக்கு. அவர் நீ எங்கே இருக்கிறன்னு கேட்கிறாரு. 9ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படி சொல்லுது? The Lord God called to the man and said to him, where are you? அவரு அவங்களை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறன்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே போய் ஒளிந்து கொண்டாங்க. இதை நான் பார்க்கும் போது எனக்கு 2 காரியம் ஞாபகம் வந்துச்சு. இது ஒன்று, இதே புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா 12 டிசைபிள்ஸ் சூஸ் பண்ணும் போது அவர் இதே போல் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அவர் போய் ஒரு மலையில் போய் ஜெபம் செஞ்சுட்டு அடுத்த நாள் என்ன காலானோடனே he called his disciples and chose from them 12. 2 இடத்துலையும் ஆண்டவர் ஆதாமை அழைத்தார், ஏவாளை அழைத்தார், இங்கே 12 பேரை அழைத்தார். ஆனால் அது 2த்துல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கும்போது, போத் were with God. எல்லாருமே கடவுளோட பிரச்சனத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க பயந்து போய் விழுந்து போனாங்க, டிசைபிள்ஸும் விழுந்து போனாங்க. ஆனால் மறுபடியும் they came back to Jesus.
இப்போ நம்ம அதை பற்றி தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆராதனை வழியாக நம்ம தியானித்து we are going to reflect our life. அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங், தேவனை ஆதாம் கிட்ட பார்க்கும்போது எதுக்கு நீங்கள் போய் ஒளிஞ்சிங்கன்னா நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களால முடிஞ்ச இலைத்தலைகள் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை செஞ்சு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க இடத்துலேருந்து அனுப்பும் போது அவங்க நிர்வாணத்தை ஆண்டவர் பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்கி கொடுத்தார். ஸோ காட், அவங்க பாவம் செஞ்சாங்க, தவறு செஞ்சாங்க, ஆனாலும் God covered their nakedness. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சிருக்கோம். ஏசப்பா விட்டு அந்த சீஷர்களோ விலகி போனாங்க. அந்த சிலுவையில் அறையும் போது எல்லாம் சிதறடிச்சு போனாங்க. பீட்டரும் மறுதளிச்சான். ஆனால் வந்தப்போ அவர் கேட்ட ஒரே கேள்வி தான், ஏன் அப்படிலாம் கேட்கல, ஏன் நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியான்னு தான் கேட்டார். இப்படி பண்ணவர்களுக்காக மறித்தார். அவர் சிலுவையில் அறையும் போது கூட எல்லாரும் கேலி செஞ்சாங்களோ, அவ்வளோ டார்ச்சர் பண்ண அவர் செய்த ஒரே காரியம், இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சிருங்க. இதை இன்னொரு நம்ம இப்போ தேவனை ஆராதிக்க போகிறோம். உண்மை போல யார் ஆண்டவரே, உண்மை போல யார் ஏசப்பா, என்னை நன்மை செய்ய யார் ஏசப்பா, நான் ஒரு நன்மை செய்ததுக்காக நீ நன்மை செய்யலை, நான் ஒரு பாவியாக இருக்கும்போது, நான் விழுந்த போதும் நீ எனக்கு நன்மை செய்தீங்க. என்னோட சுயத்தினால நான் ரட்சிக்கப்படலை, உன் கிருபையினால் மாற்றுமே. உண்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய எனக்கு யார் உண்டு ராஜாவே, உண்மையை நான் நம்புவேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உண்மைதான் இந்த வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஆராதிப்பேன், எல்லோஹியும் ஆராதிப்பேன், டோனாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ராஜாவே, எல்லா சூழ்நிலையும் உம்மை ஆராதிப்பேன். கலங்கி நின்று என்னை இயேசுப்பா நீங்கள் நோக்கி வந்தீங்க. நன்றி ராஜாவே. எல்லாம் உணர்ந்து ஒப்பு கொடுத்து நாங்கள் நிறைய நேரத்தில் விழுந்து போயிருக்கோம் இயேசுப்பா, பயந்து போய் இயேசுப்பா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா. ஆதாம் ஏவாளுக்கு அதுதான் இருந்துச்சு, அவங்க பயந்து போயிட்டாங்க. சீஷர்களும் சிதறடித்து போனாங்க. ஆனால் வந்தோடனே எல்லா சீஷர்களும் அழைத்து ஒரு இடத்துல நீங்கள் இருக்க சொன்னீங்க. And you went again to them. You showed yourself to them. நன்றி ராஜாவே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்ப
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் இந்த வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்த வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். ராஜாவே, ஆராதிப்பு எல்லா சூழ்நிலையிலும் ராஜாவே, எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் ஆராதிப்பு ராஜாவே. எல்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்க எல்லாரும் ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போமா? என் சூழ்நிலையை பார்க்காமல் உண்மை நான் ஆராதிப்பேன், நான் உண்மை ஆராதிப்பேன். நான் கலங்கி நின்றும் என்னை கண்டு நீ வந்தீரே ஏசப்பா, அதுக்காக நன்றி. எல்லா சூழ்நிலையும் ஆராதிப்பேன் என்று சொல்வோமா? கலங்கின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். அதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். ஆதாமே தேவனோட இருந்தாங்க. நம்ம கூட நம்ம போற மாதிரி கூட நினைச்சுட்டாங்க. நம்ம எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு போறோம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம். அதே போலதான் அவங்களும் தேவனோடு இருந்தாங்க. அவங்க விழுந்தாங்க. தேவனோட சீஷர்கள் இருந்தார்கள், அவர்களும் விழுந்தார்கள். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் யூதாஸ் மட்டும் இல்லாம தவிர்த்து மிச்சம் எல்லாருமே மனம் திருப்பி வந்தாங்க. 2 பேரையும் தேவன் அழைத்தார், 12 டிசைபிள்ஸையும் அழைத்தார். ஆதாமே கூப்பிட்டாரு. இவங்க 12 பேர் வந்தாங்க. அவங்க ஒன்று கூட சொல்லும் போது அவங்க எல்லாம் ஒன்று கூட ஒன்னா இருந்தாங்க. ஆனா இவங்க வரல, பயந்து போயிருந்தாங்க. தேவன் நம்மளை அழைக்கும் போது நம்ம நிறைய டைம் நம்ம என்ன பண்றோம்னா, ரட்சிப்பு எப்படி வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் செய்யற காரியத்துல தான் நம்ம ரட்சிப்பு வரோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்லை, அதுக்கு நம்ம என்ன பாவம் வேணா செய்யணும்னு அது அர்த்தம் இல்லை. நம்மளை தாழ்த்தணும். முதலாவது நம்மளை தாழ்த்தும் போது நம்ம கொடுக்க அந்த சுயம், அந்த ஃப்ளஷ் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய மனுஷன் வளர ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு அந்த உண்மையை நம்ம அறிந்துக்கணும். ரட்சிப்பு என்பது தேவனால் மாற்றமே உண்டாகும். நம்ம சுயத்தினால் இல்லை, நம்மளோட கையின் காரியத்தினால் இல்லை, ஒரு கிருபையினால் மாற்றமே. இப்போ நம்ம ஒரு கிருபையை பெற நம்ம என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். நான் பாவத்தை நான் மேற்கொள்ள போகிறேன், ஆமாம் அந்த சிந்தனை வேணும். ஆனால் நானா செய்ய போகிறேன்னா முடியாது, நம்ம தோற்று போவோம். ஒரு கிருபையினால், கிருபை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன்னு சொல்லியிருக்கேன். என்னோட கிருபை போதும். அவரோட கிருபை
கிரேஸ் இஸ் சம்திங் விச் வி டோன்ட் ஹர்ன். நம்ம அது ஒரு காரியத்தை செய்து அதை பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவன் பிரியமாக வாழும் போது அவன் கொடுத்துருக்க சில காரியத்தை நமக்காக ஒரு ஓட்டத்தை கொடுத்த உண்மையை உத்தமமாக இருக்கும் போது அது பெருக செய்வார். அவர் பிரியம்படி நம்ம நடக்கும் போது அது பெருக செய்வார். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோன்னா, அவரோட அழைப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முதல்ல நம்ம யார். நீங்கள் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யார்? Who are we? Most of the time we like to criticize others. Like, நீங்கள் தப்பு செய்கிறீங்க, நீ இந்த இடத்துல விழுந்துட்ட. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். அந்த டிசைபிள்ஸ் அவங்க முன்னே சென்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் பாவம் தான், நான் விழுந்துட்டேன் தான். ஆனால் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க முன்னாடி நோக்கி சென்றாங்க. ஆனால் ஆழமேவால் அவங்க பயந்து போயிடுறாங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட இருக்கீங்க? ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு. நமக்காக ஒரு நோக்கம் வச்சு, நமக்கு ஒரு அழைப்பு வச்சுருக்காரு. பரிசுத்தமாக வாழ நம்ம அழைக்கிறாரு. நீங்கள் அவர் அழைக்கும் போது வரும்போது நீங்கள் அவர் இடத்துல நீங்கள் உங்களை முற்றிலுமாக நீங்கள் when you submit yourself to him, அவர் பார்த்துக்கொள்வார். எல்லாருக்கும் சகேயை தெரியும். அவர் பாவத்தோடு தான் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை, நான் எப்படியாவது நான் இயேசுப்பாவை பார்க்கணும். அவன் நீதிமான் இல்லை, அவனுக்கு வேதம்லாம் தெரியாது. அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் வேதம் தெரியும். அதனால தான் ஆனால் நின்று பார்க்கும்போது வீட்டுக்கு வர போகும்போது இங்கே பாவினோட வீட்டிலே போக போகிறீங்க இருக்கவங்களா சொன்னாங்க. ஸோ they know the word, but the word doesn't know them. அவங்களுக்கு வார்த்தை தெரிந்ததுன்னா வார்த்தையானது அவங்களுக்கு அறியாமல் இருந்தாங்க. நம்ம நிறைய பேருக்கு வசனம்லாம் நல்லா தெரியும், ஆனால் அதன்படி நடக்க தான் தெரியாது. வசனத்தை தெரியறதுனால நம்ம பரலோகம் போவோமானா இல்லை, வசனத்தின்படி நடக்கிறதுனால தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவன் பாவி தான், ஆனால் தேவனை நோக்கம் பாவிகளை ரட்சிக்க தான். அவர்கிட்ட இந்த வாஞ்சை, நான் தேவனை பார்க்கணும். அவன் தேவனோட அன்பை ருசித்துக்கொள்ள உணரும் போது அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் செய்த எல்லா பாவத்தையும் விட்டு, நான் என்னென்ன தப்பு செய்திருக்கணும் அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு நான் எல்லாருக்கும் நன்மை செய்ய போகிறேன். நான் இவ்வளோ காசு நான் தப்பாக செஞ்சேன், திருப்பி கொடுத்துட போகிறேன். அப்போ அங்கே ரட்சிப்பு உண்டாச்சு. அவங்க பாவத்தை மேற்கொண்டாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஏசப்பா சகேவை பார்த்து கூப்பிடுவார். அவன் பாவி தான், பட் அந்த பாவத்தை நம்ம நிறைய பேர் பாவி என்னை பயன்படுத்த மாட்டார், ஏசப்பன் கூட வர மாட்டார். நம்மளே இல்லை நான் பாவியாக இருக்கேன் எப்படி இல்லை. அவர் உங்களை அழைக்கும் போது, நீங்கள் முன்னாடி நீங்கள் போகும்போது அவர் அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. பாவியான என்னையும் அழைத்திருக்காரு. அதை உணரும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் மாற செய்யும். அந்த வார்த்தையானது, அந்த அன்பானது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா வித காரியங்களையும் எடுத்து போடும். அவர் அன்பு உள்ள அதிகமாக நிரப்பும். அப்போ உங்களோட ஆக்ஷன்ஸ் மாறும்போது அங்கே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அங்கே அழகாக போட்டிருக்கு, அவரும் ஏப்ரஹாமோட சன் இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். நம்மளும் வசனம் சொல்லுது, அப்புறம் நம்புறதுனால, ஒரு விசுவாசிக்கிறதுனால நம்மளும் ஏப்ரஹாமோட பிள்ளைகளாக இருக்கும். அப்போ நம்மளும் ரட்சிக்கப்படணும் தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இப்போ அதே போல் சகையை போல் நம்ம இப்போ ஒரு அந்த ஏக்கத்தோடு நம்ம கேட்க போகிறோம். ஏசப்பா என்னை பாருங்க ஏசப்பா, நான் உங்களை பார்க்கணும் ஏசப்பா. ஒரு நம்ம சத்தத்தில் நம்ம கூப்பிடும் போது யோசிச்சு பாருங்க. He called Adam and Eve. He called the disciples. சகேயும் கூப்பிட்டாரு, எல்லாரையும் அவர் கூப்பிடுறாரு. ஆனால் யார் இடத்துல வரோமோ, யார் இடத்துல முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறோமோ, யார் ஒரு அன்பை உணர்ந்து கொள்கிறோமோ, அவர் சித்தத்தின்படி செய்கிறோமோ, அங்கே ரட்சிப்பு உண்டாகுது. அது மூலமாக கிருபை பெருகுது. இப்போ நம்ம வாஞ்சிக்க போகிறோம். எங்கே ஏசப்பா வராரோ அங்கே ஒரு விடுதலைன்னு வசனம் சொல்லுது. எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே ஒரு விடுதலை. இப்போ நம்ம நோக்கி நம்ம கேட்க போகிறோம், என்ன பாருங்க ராஜாவே, ஏசப்பா உங்கள் பிள்ளை வந்திருக்க சகையை போல் நாங்கள் வந்திருக்கோம் ராஜாவே. நீங்கள் என்னை அழைத்திருக்கீங்க. நீங்கள் எப்படி டிசைபிள்ஸ் அழைத்தீங்களோ, நீங்கள் எப்படி ஆதாமேவால் அழைத்தீங்களோ, பைபிள் அநேக பேர் எங்களை அழைத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் என்னையும் அழைத்திருக்கீங்க ஏசப்பா, நான் வரேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஏசப்பா ஏசப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை நானா
ஏசப்பா ஏசப்பா உங்க பிள்ளை வந்திருக்க, செல்ல பிள்ளை நானா வந்திருக்கேன். என்ன பாருங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க, கூட பேசுங்க பேசுங்க கூட பேசிடுங்க. என்ன பாருங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க, கூட பேசுங்க பேசுங்க கூட பேசிடுங்க. என் கூட வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் கூட நடங்க, என் கூடவே நடங்க. என் கூட வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் கூட நடங்க, என் கூடவே நடங்க. நீங்க வாங்க வாங்க உங்க மார்பு சாயணும். நீங்க வாங்க வாங்க நிறைய சொல்லணும். நீங்க வாங்க வாங்க உங்க மார்பு சாயணும். நீங்க வாங்க வாங்க நிறைய சொல்லணும். ஏசப்பா 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 உங்க பிள்ளை வந்திருக்க. ஏசப்பா 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 நானா வந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் சகியை போல ஏசப்பா நானும் வந்திருக்கேன். ஏசப்பா உங்க பிரசனத்துல வந்திருக்கேன். ஏசப்பா நீங்க என்னை பாருங்க, நீங்க என்ன பாருங்க ராஜாவே, என்ன பாருங்க ராஜாவே, என்ன பாருங்க ராஜாவே. ஏசப்பா நீங்க அழைத்திருக்கீங்க. நாங்கள் அநேக டைம் ஏசப்பா நாங்கள் எங்கள் பாவத்தினால ஏசப்பா நாங்கள் ஒரு பிரச்சனத்தில் வராதபடி ஏசப்பா அநேக தடிகள் நாங்கள் ஏசப்பா நிறைய டைம்ல ஏசப்பா நாங்கள் அப்படி எங்களையா நாங்கள் ரொம்ப செயின்டாக இருக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இப்போ உங்கள் பிரச்சனத்தில் நாங்கள் வரோம் ராஜா. உங்கள் அழைப்பை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. You have been calling us my father. You have been calling us my father. இந்த சாமுவேல் இடத்துல நீங்கள் அழைத்தீங்க. சத்தத்தை அவன் கேட்டு எங்கேருந்து வர அந்த சத்தம்? ஏன்னா வசனம் சொல்லுது அவன் தேவனை அறியாத இருந்தான்னு. அவன் தேவனை அறியாத இருந்தான். நம்ம நிறைய நேரத்தில் இந்த ஒரு தவறான இது எடுக்கிறோம். நான் சபைக்கு போகிறேன், எனக்கு வசனம் தெரியுது. Still we can be like that. Still we can be like that. நம்ம சபைக்கு ரெகுலராக போகலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை நீங்கள் அறிந்திருக்கணும். அந்த வார்த்தையும் உங்களை அறிந்திருக்கணும். The word refers to Jesus. நீங்கள் ஏசப்பா அறிந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களை அறிந்திருந்தா தான் அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அப்போ தான் கிருபை பெருகும். அப்போ தான் நம்ம வந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். வசனம் அழகாக இருக்கு. ஏசு நாட்டிலே நான் ஒரு அற்புதம் செய்வேன் சாதாரண இடத்துல சொல்லும் போது அந்த பிசாசானது சொல்லுமா, நான் பவுல அறிந்திருக்கேன், ஏசப்பா அறிந்திருக்கேன், ஆனால் உன்னை அறியாம இருக்கு. நீ யாரு? நம்ம நிறைய நேரத்தில் நான் வேதத்துக்கு போகிற வசனத்தை படிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். இல்லை, இட்ஸ் அ பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் ஓன்லி லைக் நான் சொல்லுவேன் ஏசப்பா கேட்பார். இல்லை, திருப்பி ஏசப்பா சொல்லுவார். இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை அறிந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வார்த்தை உங்களை அறிந்திருக்கணும். ஏசப்பா உங்களை அறிந்திருக்கணும். ஏன்னா அங்கே இருந்த பேரண்ட்ஸ்லாம் நினச்சி பாருங்களேன், அவங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சிருந்துச்சு, அதன்படி வாழ தெரியல. அதனால தான் அவங்க வந்து சக இடத்துல ஒரு பாவி இடத்துல நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஏசப்பா அந்த வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவா இருந்தார். ஒரு பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். அந்த இடத்துல போகும்போது பார்க்கும்போது அங்கே ரட்சிப்பு உண்டாச்சு, அங்கே ஒரு விடுதலை உண்டாச்சு. சாமுவேல் கண்ணோட்டத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான் பேசிக்கா. ஆனால் அவன் ஆண்டவனை அறியாத இருந்தானா. நம்மளாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். Let's take this moment to really check, do we know God? Do we really know God? Do we really know God? பாவத்தில் இருந்தனா we can't make choices. ஆதாம் ஏவாள் வந்து தேவனோடு இருந்தப்போ ஏவாளுக்கு வந்து அந்த அந்த பழம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஆசை இப்போ வரல, முன்னாடியிலேருந்தே இருந்துச்சு.
பட் she had self control because இந்த சாத்தான் வந்து வரலை அவன் இடத்துல வந்து அந்த பொய்யை சொல்லலை, which is like அந்த பாவம் இடத்துல வரலை. பாவம் நம்ம இடத்துல வரும்போது அவனுக்கு சிக்கி அதுக்கு நம்ம மாட்டிக்கொள்வோம். we can't make a choice. நீங்கள் சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்கள் பாவம் இல்லாமல் தான் அதை எடுக்க முடியும். இல்லை சாத்தானுக்கு ஏற்றபடி தான் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. ஒரு பயம் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அந்த பயம் தான் உங்கள் ஓவர் கம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் தான் எடுப்பீங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆர் வி ட்ரூலி ஃப்ரீ? நம்ம உண்மையாகவே நம்ம வந்து விடுதலையோடு இருக்கிறோமா? விடுதலையோடு இருந்தானா நம்ம நல்ல தீர்மானங்களை எடுப்போம், தேவனுக்கு ஏற்ற தீர்மானங்கள் எடுப்போம். அது என்னன்னா வில் பி கோயிங் இன் பேஸ்ட் ஆன் லைக் த காலிங் ஆஃப், நமக்காக பரிசுத்தமாக தேவன் அழைத்திருக்காரு, அந்த காலிங்கை முன்னிட்டு நம்ம அதுக்காக ஓட ஆரம்பிப்போம். வில் மேக் அ சாய்ஸ் டு ஃபாலோ காட், டு லீட் அ ஹோலி லைஃப். அதுக்காக தான் அதான் நம்ம அழைப்பு, பரிசுத்தமாக வாழ, எல்லா நேரத்துலையும் நன்றிகளை சொல்ல. அதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நம்ம கடைசியாக நம்ம தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். எப்படி டிசைப்பிளை வந்து தேவன் அழைத்தாரோ, எப்படி ஆதாமேவளை அழைத்தாரோ, எப்படி சாமுவேல் இடத்துல பேசினாரோ, எப்படி சவுலை சந்திச்சாரோ, அதே போல் நான் நம்மளை சந்திக்கணும். எப்படி சகேவை நம்மளை சந்திக்கணும், நம்மளை பார்க்கணும் அப்படி இருக்கா. பட் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அதை அறியாத இருக்கும். ஏன்னா நம்ம பாவத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கோம். Let's become free. Only God can set us free. When we are free, we will know the calling and we will lead a holy life. நம்ம அழைப்பை அறிந்து அதுக்கேற்றபடி ஓட ஆரம்பிப்போம். நம்மளோட கிரியையின்படி இல்லை, நம்ம சுயத்தின்படி இல்லை, அவரோட கிருபையின்படியே நம்ம ரட்சிக்கப்படுவோம். அதனால் நம்ம அந்த பரிசுத்த அந்த அழைப்பில் நம்ம ஓட ஒரு கிருபைத்தான் நம்ம கேட்போமா? ஏசப்பா, அந்த சூழ்நிலையில் ஏசப்பா எனக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டங்கள் வந்தாலும் சரி, உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் ஓடுவேன். எப்படி சகியும் அந்த தீர்மானத்தை எடுத்தானோ, அவன் பாவியாக இருந்தாலும் அவன் தேவனோட அன்பை உணர்ந்து கொள்ளும்போது, அவன் செயல்களை மாற்றிக்கொள்ளும் போது அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாச்சு. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. நீங்கள் எவ்வளோ வேதத்தை அறிந்தாலும் அந்த வேதம், அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய நீங்கள் அனுமதிக்காமல் அதை நீங்கள் மூடி மறைத்து கொண்டு உங்கள் இருதயத்தை கடிதமாகவே நீங்கள் வைத்து கொண்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் நோ யூஸ். தேவன் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது. வார்த்தையானது நம்ம இடத்துல எப்போ அதுக்கேற்ற கனிகளை கொடுத்தா மட்டுமே தான் நம்ம அதுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கனிகள் இல்லைன்னா வசனம் சொல்லுது அது வெட்டி போடுமா. வசனத்தை படிக்கலாம் எல்லாமே, அதுக்கேற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பிக்க நம்ம என்ன செய்யணும்னா, கடினமான இருதயத்தை, ரொம்ப கசப்போ உள்ள இருதயமாக இருக்கலாம், ரொம்ப கோபமாக இருக்கப்படலாம், உங்கள் இன்னொரு மேனை தேவனிடத்தில் கொடுங்க. ஒரு அன்பை நீங்கள் ருசிக்க ஆரம்பிங்க. உங்களை ருசிக்க முடியல, சிம்பிளஸ்ட் திங், ஜஸ்ட் டர்ன் பேக் அண்ட் see what God has done for you. மட்டுமே நடத்திட்டார்ல, எவ்வளோ அன்பு பாருங்க. அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? உங்க பிள்ளை வந்திருக்க நம்ம கூப்பிடுவோமா? ஏசப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன் அப்படி நம்ம கூப்பிடுவோமா? ஏசப்பா 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 உங்க பிள்ளை வந்திருக்கேன். ஏசப்பா 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 நானா வந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்களா வந்திருக்கீங்க? கூப்பிடுவோமா? என் இருதயத்துக்கு வாங்க ஏசப்பா, என்
வீட்டுக்குள்ளே வாங்க, என் வீட்டுக்கு வாங்க ராஜாவேன்னு கூப்பிடுவோமா? எல்லாம் 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 ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு நம்ம இப்போ நம்ம பேச போகிறோம். இசப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை நானா வந்திருக்கேன். இசப்பா இசப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், செல்ல பிள்ளை நானா வந்திருக்கேன். என்ன பாருங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க, பேசுங்க பேசுங்க, கூட பேசிடுங்க. என்ன பாருங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க, கூட பேசுங்க பேசுங்க, கூட பேசிடுங்க. கூட வாங்க, கூட வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் கூட நடங்க, என் கூடவே நடங்க, என் கூட வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் கூட நடங்க, என் கூடவே நடங்க. நீங்க வாங்க வாங்க, உங்க மார்பில் சாயணும். நீங்க வாங்க வாங்க, நிறைய சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க வாங்க இயேசப்பா என் கூட, நீங்க வாங்க இயேசப்பா என் கூட, எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க இருதயத்துல கசப்புகள் இருக்கலாம், உடைந்து போன இருதயமா இருக்கலாம். சகேவ் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கலாம். இனி யாருமே கூப்பிடலையே, என் வீட்டுக்கு யாருமே வரலன்ற ஒரு நோய் எல்லாமே இருந்துச்சு அவங்க கிட்ட. ஆனா உண்மையான சந்தோஷம் எப்ப வந்துச்சுன்னா, அந்த ரட்சிப்பு அவன் இடத்துல வந்தப்போ தான், ஏசப்பா வந்தப்போ தான் அவனுக்கு உண்மையான he got a meaning to live. எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஏசப்பா இல்லை. இப்போ அவன்கிட்ட ஏசப்பா இருக்காரு, எல்லாத்தையும் அவன் கொடுக்க ஆரம்பிச்சான். பிகாஸ் he found the meaning of life in Jesus. அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாச்சு. நீங்கள் ஒரு அன்பை உணர்ந்து கொள்ளும் போது you will feel the meaning of life. அந்த மீனிங் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் ஒரு அன்பை உணர்ந்து கொள்வீங்க. ஒரு அன்பை உணர 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 ஒரு வார்த்தையில் வளர 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 ரட்சிக்கப்படுவீங்க. கிருபை பெருகும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வீங்க. அவருக்கு ஏற்றப்பட வாழ்க்கை. நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். அவருக்கு நம்ம கேட்போமா? நீங்கள் வாங்க வாங்க, உங்கள் மார்பில் சாயணும். நீங்கள் வாங்க வாங்க, நிறைய சொல்லணும். நீங்கள் வாங்க வாங்க, உங்கள் மார்பில் சாயணும். நீங்கள் வாங்க வாங்க, நிறைய சொல்லணும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நானா வந்திருக்கேன். ராஜாவே, நானா வந்திருக்கேன் ராஜாவே. அவர் நம்முடைய கீழ்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் அதிகாது முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பிலே நம்மளை அழைத்தார். இயேசப்பா எல்லாரையும் அழைக்கிறாரு. பாவமானது எப்படி ஆதாம் ஏவாள் அழைக்கும் போது அவர் போக முடிய தடுத்தது, அதே மாதிரி அது அதான் நம்ம பாவம் நமக்குள்ள இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு இட் வில் ஸ்டாப் அஸ். ஓகே, நான் மேற்கொண்டுட்டேன். ஜீசஸ் கால் தி டிசைபிள்ஸ்.
ஆனால் மறுபடியும் ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து அழைப்பை விட்டு ஓடி போனாங்க. ஆனால் மறுபடியும் ஒன்று சேர்த்து ஏசப்பா மறுபடியும் ஒரு அன்புனால் அவங்க மறுபடியும் அவங்க அழைப்பை புரிந்து கொண்டு ஓட ஆரம்பித்தாங்க. சம்டைம்ஸ் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஓகே நான் வந்து ஆதாமிவால் போல் இல்லை, நான் டிசைபிள்ஸ் போல் இருக்கேன், ஆனால் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம பயந்து போகலாம். இப்போ நான் அதை எதுக்கு பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா மீண்டும் அகெயின் வி ஷுட் லவ் காட். எப்படி பேதுரு வந்து மறுதல் சொன்னா கேட்ட கேள்வி நீ நேசிக்கிறையா, நீங்கள் மறுபடியும் அந்த ஆதியில் அந்த அன்பு நமக்குள்ளே வரும்போது அவரை நம்ப ஆரம்பிப்பீங்க. ஏன் நம்ம நேரத்தில் நிறைய நேரத்தில் வந்து நம்ம நம்ப முடியலைன்னா நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம், பயந்து போகிறோம். நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கும் போது தேவனோட அன்பு குறைய ஆரம்பிக்கும். அவரோட பிரச்சனத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைய ஆரம்பிக்கும். அவர் நீங்கள் கடைசியில் உங்கள் கண்கள் மூடப்படும். எப்படி பாவம் இடத்துல வந்தப்போ கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னு இருக்குது, ஆனால் அவங்களோட உலகத்தின் கண்கள் திறக்கப்பட்டுச்சு, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டுச்சு. அவர் அன்பில் நீங்கள் இருக்கும் போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நினச்சி பாருங்கள், உயிருக்கு பயந்து பேதுரு மறுதளிச்சான், ஆனால் அதே பேதுரு தேவனுக்காக ரத்த சாட்சியாக மரித்தார். ஏன்னா செகண்ட் டைம் என்ன ஆச்சுன்னா அவர் அன்பு உண்மையாக இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ளும் போது ஆவிக்குரிய கண்களால் பார்க்க ஆரம்பித்தார். ஏன்னா நீங்கள் உலகத்தின் ஓட்டத்தை ஓடும் போது உலகத்தின் கண்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் நம்ம காலத்தை நோக்கி என்ன தெரியுமா, ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட அதுக்கு நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவையில்லை. சவுலாக இருந்தவர் பவுலா மாறுந்தார். அப்போ என்னாச்சு, கண்களின் செதில்கள் விழ ஆரம்பிச்சிச்சு. அது என்ன, அங்கே ஃபஸ்ட்டு ஒரு நேம் சேஞ்ச் நடந்துச்சு. அது என்ன அர்த்தம்னா he became a new creation. ஒரு புதிய சிருஷ்டியாக மாற ஆரம்பித்தார். பழைய சவுல் புதிய பவுலாக மாறினார். ஒரு மனம் திரும்பதை நினச்சி பழையவைகள் எல்லாம் ஒழுந்து போய் ஒரு புதிய மனிதனாக மாறினார். நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாறலைன்னா அந்த அழைப்பை நீங்கள் ஓட முடியாது. ஒரு கண்கள் வந்து செதில்களாக கொட்டுச்சான், பார்வை மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உலகத்தின் பார்வையிலேருந்து இப்போ பரிசுத்த பார்வையில் நோக்கி ஒரு உயிர் எதுக்குமே இல்லை. That's why Bible says God used Paul in unusual ways. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொன்னதெல்லாம். ஃபஸ்ட்டு பாவம் நம்ம ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அது நம்ம அழைப்பை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு தடையாக இருக்கலாம். செகண்ட் நம்ம ரட்சிக்கப்பட்டு கூட இருக்கலாம், ஆனால் சூழ்நிலை வரும்போது பயந்து மாதிரி சிதறடிக்கப்படுவோம். ஆனால் மறுபடியும் இயேசுப்பா வருவார், நம்ம ஒன்று சேர்த்து நம்ம பலப்படுத்துவார். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா இன்னும் நம்ம தேவனை நேசிக்க ஆரம்பிக்கல. நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் போது பாவமாக ஏசப்பாவானா ஏசப்பாவை நேசிக்க எனக்கு அவரு தான் முக்கியம், அவரை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன்னு அதை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைனா தான் நம்ம பாவத்தில் விழுந்து கிடப்போம். இட்ஸ் a free choice, it's a free will. அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உன்னை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின்
வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடையத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என்னுடையத்தின் ஆதாரமே. எல்லாம் ஒரு முறையாக அழைத்தவரே என்னுடையத்தின் ஆதாரமே. ஆமா ராஜாவே, என் ஊழியத்தின் ஆதாரம் நீங்க தான் ராஜாவே. என்னை அழைத்தீங்க, என்னை ஒவ்வொரு நாளும் நீங்க அழைத்துட்டு இருக்கீங்க. ஊழியம் செய்வது எப்போவுமே வந்து நம்ம எல்லாம் பெருசு நினைச்சோம் பாஸ்டர் தான், அப்படி இல்லை. நீங்க இருக்கிற இடங்கள் இல்லை, ஒரு தானியலை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு ஷாட்ராக் மீஷாக் ஆபேத்நேகோவை போல இருக்கிற இடத்துல உண்மையாகவும் உத்தமமாக தேவனுக்கு நீங்கள் வாழும்போது, பரிசுத்தமாக வாழும்போது, உங்கள் மூலியமாக எஸ்தரை போலவும் உங்கள் மூலமாக ஒரு ஜன கூட்டம் ரட்சிக்கப்படும். ஒரு ஜன கூட்டம் ரட்சிக்கப்படும். அதுக்கு முதலாவதாக நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம தேவனை அறிந்திருக்கணும். நம்ம தேவனோட பிரச்சனத்திலேயே கூட இருக்கலாம், சபையிலேயே கூட இருக்கலாம், ஜென்ரேஷனல் கிறிஸ்டியன்ஸாக கூட இருக்கலாம். சாமுவேல் இடத்துல நடந்தது போல தான் சாமுவேல் இன்னும் தேவனை அறியாத இருந்தான். நம்மளும் தேவனை அறியாத இருக்கிறோமான்னு பார்க்கணும். ஓகே, ரட்சிக்கப்பட்டுருச்சு. அடுத்தது சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்படாமல் இருக்கணும். சிங்க கெபியில போட்டாலும் சரி, எரிகிற நெருப்பில் போட்டாலும் சரி, குழியில் போட்டாலும் சரி, சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, நான் தேவனை நேசிப்பேன், தேவனுக்காக வாழ்வேன். அது எப்படி வரும்னா, அவரை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும் போது, அவர் உண்மையாக அறிந்து கொள்ளும் போது, ஒரு அன்பை உணர்ந்து கொள்ளும் போது, அன்பு உணர்ந்து கொள்ளும் போது என்ன நடக்கும்னு பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும், ஒரு ரட்சிப்பு உண்டாகும். ஒரு பழைய சிருஷ்டியாக இருக்க நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக மாறும். இது ஒரு நாள் நடந்து முடிகிற ப்ராசஸ் இல்லை. தினமும் 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 நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்கன்னா இன்னும் பரிசுத்தத்தை தான் நம்ம விரும்பணும். நம்ம தினமும் பரிசுத்தமாகும் போது, தினமும் ஒரு புதிய சிருஷ்டியாக ஆகும்போது நம்ம ஒரு ஒளியின் பிள்ளைகளாக மாறும். When we became the children of light, what will happen? என்ன நடக்கும்னு பார்க்கும்போது, ஒரு இருளாக இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் போச்சுன்னா என்ன நடக்கும்? அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும்ல, அங்கே ஒரு விடுதலை உண்டாகும்ல. அப்படிதான் பாலை யூஸ் பண்ணாரு. வசனம் சொல்றது, God யூஸ் பண்ண அன்யூஷுவல் வே. அவரோட கர்ச்சி பெச்சில் மிராக்கிள் நடந்துச்சான். அவரோட சட்டையை தொட்டவங்கள சுகம் உண்டாச்சான். ஏன்னா God was refining him. It didn't happen in the first day. அவர் வந்து நிறைய சிச்சுவேஷன், நிறைய இடத்துல அடிக்கப்பட்டார், நிறைய இடத்துல கொலை செய்யலாம் அவரை நோக்கி வந்தாங்க. ஆனால் அந்த ப்ராசஸில் அவர் தேவனோட அன்பை விட்டு விலகவே இல்லை. என் நோக்கம் என்னை அடைப்பு என்ன, இன்னைக்கு அடித்து போட்டாங்க, அடுத்த நாள் அதை அவர் போய் அந்த இடத்துல தேவன் ஆண்டவர் யார் ஏசப்ப யாருன்னு வந்து அநேகருக்கு சொல்லிட்டு இருந்தார். அது எது எப்படி முடிஞ்சிச்சு? தேவன் மேலத்திற்கான அன்பு. ஸோ அன்பு நம்ம வளர வளர வளர
நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளோட சேர்ந்து ரட்சிக்கப்பட நம்ம இயேசுவை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். We will also be used in an unusual way. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளால் அநேக பேர் இயேசு இடத்துல வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அது தாங்க உண்மையான சந்தோஷம். நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த நேரத்தில் இயேசப்பா, நான் இந்த ப்ராசஸில் நான் எந்த இடத்துல இருக்கேன்? நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கேனா, இல்லை ரட்சிக்கப்பட்டு பயத்தில் விட்டு விலகி ஓடிட்டு இருக்கேனா, இல்லை மறுபடியும் விழுந்துட்டே இருக்கேனா? எது இருந்தாலும் உங்கள் அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்க. சகையன் இடத்துல வந்தீங்கல்ல, பால் இடத்துல வந்தீங்கல்ல, இசப்பா உங்கள் அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்கள, புதிய சிருஷ்டியாக மாற்றுங்கன்னு கேட்போமா? நேற்று மாறாஜியோ நல்ல பிதாவே இசப்பா, இந்த ஆராதனை வேலை முழுவதுமா இசப்பா நீங்கள் இருந்ததுக்காக நன்றி. இந்த ஆராதனை வேலையை பார்த்து கொண்டு இருக்கணுங்க இசப்பா. நீங்கள் அறிந்திருக்கீங்க, நீங்கள் எங்களோட எல்லாரோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நீங்கள் அறிந்திருக்கீங்க. நாங்கள் இந்த எதாவது ஒரு பிளேஸில் இருக்கலாம் இசப்பா, ஒன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டும் சூழ்நிலை கண்டு பயந்து ஓடிட்டு இருக்கலாம். நாங்கள் இதில் எங்கே இருக்கோம் இசப்பா, நீங்கள் அறிவீங்க, எங்களுக்கும் தெரியும். அதை நாங்கள் சீர்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் எப்படி ஒளியாக இருக்கீங்களோ இசப்பா, எங்களையும் ஒளியின் பிள்ளையாக மாற்றுங்க ராஜாவே. எங்கள் அழைப்பை உணர்ந்து கொண்டு முதலாவது இசப்பா நீங்கள் கூப்பிட்டோன்னே இசப்பா, we come, we present ourselves to you my father. ஆதாமேவால் பயந்து போய் ஒளிந்தாங்க. நாங்கள் ஒளியில் ராஜாவே உங்கள் இடத்துல நாங்கள் வரோம் இசப்பா, நாங்கள் பாவிகளாக வரோம். நீங்கள் எப்படி சைடு சொல்லி பாவிகளை ரட்சிக்கவே வந்தீங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் இடத்துல வரோம். உங்கள் அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு இசப்பா, நாங்கள் செய்த எல்லா தவறான காரணங்களை விட்டு நாங்கள் இடத்துல வரோம் இசப்பா, எங்களை மறுரூபம் ஆக்குங்க. ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு தருமடியாய் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய சிந்தனை எங்களுக்கு தருமடியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல் இசப்பா, நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற கிருபை செய்யுங்க இசப்பா. பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் பேசுங்க. எங்கள் எல்லாரும் இசப்பா, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரியாது இசப்பா. நீங்கள் வரும்போது உண்மையும் ஒத்துமலை ஊழியக்காரனை எங்களை பார்த்து நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ஓட கிருபை செய்யுங்க. உங்கள் மேலே எங்கள் அன்பு இன்னும் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. கிருபைகளை பெருக்குங்க இசப்பா. உங்கள் சித்தத்தை மேலே நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. இந்த பாட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் இருதயத்தில் இசப்பா உங்களுடைய வார்த்தை நிலைத்து நிற்கட்டும். இது கனிகளை நாங்கள் தர கிருபை செய்யுங்க. நாங்கள் அநேகளுக்கு ஆசீர்வாதமாக மாற, அநேகளுக்கு விடுதலை இசப்பா எங்கள் மூலமாக நீங்கள் எப்படி இசப்பா பாலை யூஸ் பண்ணுங்க, எங்களை யூஸ் பண்ணுங்க இசப்பா. இந்த மாதம் இசப்பா நாங்கள் அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது இசப்பா உங்கள் பிரச்சனத்தில் அல்ல உங்களை பற்றி நாங்கள் சொல்ல கிருபை செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அழைப்பை அறிந்து கொள்ள பரிசுத்தமாக வாழ கிருபை செய்யுங்க. பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. சோர்ந்து போயிருந்தார்கள் எல்லாத்துலேயும் இயேசுப்பா வார்த்தை அனுப்பி நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ராஜாவை பார்த்துக்க ஒவ்வொரு சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இப்போ எங்களால் இயேசுப்பா பட் உண்மை நம்பும் போது விசுவாசிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும் ராஜாவே. யாரோ சுகவீனத்தோடு இருந்தால் தேவரை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற. சோர்ந்து போயிருந்தால் மாற்றுங்க ராஜப்பா, சூழ்நிலையை மாற்றுங்க இயேசுப்பா. எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வளரவும் கிருபை செய்யுங்க. மீதி உள்ள நேரத்தில் உங்களை ஒப்படைக்கிற ராஜாவை பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. வாழறதுங்க பெரிய சுமன் ஜெப கெஞ்சி நல்ல பிதாவே. ஆமென். Glory be to God.